முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவு அடிக்ட் ஆயிருவீங்க. அது ஃப்ரெஷ்ஷா கிரவுண்ட் பண்ண மசாலா, அந்த டான்ஜினஸ் ஃபிளேவர்லாம் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபியை செய்ய உங்களுக்கு தூண்டிட்டே இருக்கும். இதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் தான். இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், மல்லி, கடலைப்பருப்பு, பீனட் வந்து ஸ்கின் பீல் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 3 to 4 minutes கழிச்சு கொஞ்சம் எள்ளும் தேங்காய் பூவும் போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லயே இந்த தேங்காய் பூ வந்து நல்லா குக் ஆயிரும். நல்லா ஆறுன உடனே பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திருப்பி நல்லெண்ணெய் ஊத்திட்டு சின்ன சின்ன கத்திரிக்காவை ஸ்லிட் பண்ணி கொஞ்சம் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் 3/4 குக் பண்ணிக்கிடலாம். மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா அது தெரிக்காம இருக்கும். அந்த பிரிஞ்சோல எல்லாத்தையுமே எடுத்துட்டு 3/4 குக் பண்ண பிரிஞ்சோல எடுத்துட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கிளி போட்ட மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதான் ஹைலைட் இந்த ரெசிபிக்கு. நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகி வர மோஸ்ட்ல நல்ல ரைப்பான தக்காளி பழம் நீங்க வந்து பியூரி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதோட கொஞ்சம் கரைச்சி வச்சு லெமன் சைஸ் புளியே நல்லா திக்கான பேஸ்டா கரைச்சி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குதிச்சு வர மோஸ்ட்ல இந்த தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணிட்டு தேங்காய் பேஸ்ட் நல்லா குதிச்சு வந்து கொஞ்சம் சிம்ல போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி குக் பண்ண அந்த 3/4 பிரிஞ்சாலையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு அதை சிம்ல போட்டுறீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுடைய கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதையும் அடுத்த நாள் நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும். இதையும் தோசை கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.